அன்பும் பண்பும் பாசம் நிறைந்த தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் உங்கள் சந்துரு. இது மாடர்ன் மாயாவி வழங்கும் சுட்ட கதை. ஆனால் கேட்க சுவாரஸ்யமாக இருக்கும். வாங்க இப்போ கதைக்குள்ளே போவோம். ஒரு ஏழை விவசாயி எவ்வளோ பேர் அவரை விவசாயம் பண்ணாத அப்படின்னு நிறைய டார்ச்சர் கொடுத்தாலும் அவருடைய மதிப்பு இறுதி கட்டத்தில் எப்படி இருந்தது அப்படிங்கிறதான் இந்த கதையை முழுமையாக பார்க்க போகிறோம். கணேசன் அப்படிங்கிற ஒரு ஏழை விவசாயி, அவரை சுற்றி பலாயிரக்கணக்கான ஏக்கர் வைத்திருக்கக்கூடிய முதலாளிகள், நடுப்புறமாக அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு குறுகிய ஒரு நிலம். எல்லா இடங்களும் மழை காலங்களில் பச்சை பசேர்னு விவசாயம் பண்ணி எல்லாருமே அதிக மகசூல் வரக்கூடிய அளவுக்கு நிறைய செயற்கை உரங்கள்லாம் போட்டு பயங்கரமாக விளைய வைப்பாங்க. இவர் ஒருத்தர் மட்டும்தான் அந்த ஊரில் இயற்கை விவசாயம் கொண்டு, இயற்கை விவசாயம் சார்ந்த அந்த உரங்களை கொண்டு விவசாயம் செய்து வருவார். இங்கே விவசாயம் பண்ணக்கூடிய நிலங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வானம் பார்த்த ஒரு விவசாய பூமி தான். அது இந்த ஏக்கர் கணக்கில் வச்சுருக்கவங்களாம் நிலப்புலங்கள் அதிகமாக இருக்கிறதுனால அங்கங்கே கிணறுகள் வச்சுருப்பாங்க. போர் பம்பு போட்டு வாட்டர் சப்ளை பண்ணி விவசாயம் பண்ணக்கூடிய நபர்கள் இருக்காங்க. ஆனால் இவருக்கு வானம் பார்த்த பூமி தான் கடைசி வரைக்கும். இவருக்குன்னு ஏன்னா நிலம் கம்மியாக இருக்குது. இவருக்குன்னு சொந்தமாக மோட்டர் கிடையாது. அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கம்மாயிலேருந்து தண்ணி வரும் மழை பெஞ்சா. அதுக்கப்புறம் இது பற்றி தான் விவசாயம் பண்ணுவார். இப்படி தான் விவசாயம் பண்ணுவார். ஒரு குறிப்பிட்ட காலம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரை சுற்றி இருக்கக்கூடிய நிலங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விவசாயம் கம்மியாயிட்டே வர ஆரம்பிச்சது. ஆனால் இவருடைய நிலம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே பசுமையாகவே இருக்கும். இவருடைய வைராக்கியம் என்ன அப்படின்னு தெரியுமா? எவ்வளோ காலம் போனாலும் சரி, நம்ம எந்த நிலைமைக்கு போனாலும் சரி, அதில் பெரிய ப்ராஃபிட் கிடையாது அவருக்கு. பட் ஆத்மார்த்தமாக அந்த ஒரு விவசாயத்தின் மீது இருக்கக்கூடிய பற்று அவரை வாழ வச்சுட்டு இருக்குது. அந்த நிலத்தை என்ன பண்ணுறாருன்னா, மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி பாய்ச்சிட்டு அதை உழுது அந்த ப்ராசஸ், அந்த நடுவதற்கு முன்னாடி கூடிய ப்ராசஸ் எல்லாமே அவர் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்பார். அந்த உரங்கள், செயற்கை உரங்கள் மற்றவங்களாம் போடுறாங்கல்ல, அவர் அதை போட மாட்டார். பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இலைதலைகள்லாம் வெட்டியாந்து அவர் நிலத்துல போடுவார். ஆட்டுப்புழுக்க, மாட்டு சாணம் இதெல்லாம் உரமாக அவர் பயன்படுத்துவார். செயற்கை உரம் அப்படிங்கிறது அவர் பயன்படுத்தவே மாட்டார். பயிர் மெதுவாக வளர்ந்தாலும் எனக்கு இயற்கை உரம் தான் நான் பயன்படுத்தேன் அப்படிங்கிறதுல மன உறுதியோட அவர் விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. மற்றவங்களாம் அப்படி கிடையாது. சீக்கிரமாக எனக்கு லாபம் வரணும் அப்படிங்கிறக்காக செயற்கை உரங்களாக பயன்படுத்தி அதனால மண் சீக்கிரமாக கெட்டு போகுது. பயிர்கள் வேகமாக வளர்ந்தாலும் பெரிய அளவில் அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடையாது, நஷ்டம்தான். மொத்தமாக ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சுருவாங்க, அறுவடை பண்ணி மொத்தமாக வச்சுருவாங்க. மழை காலம் வந்துச்சு அப்படின்னா அது மொத்த நெல்லும் அப்படியே வீணாக போயிடும். ஆனால் இவர் அப்படி கிடையாது. இவர் பண்ணுற விவசாயம் ஆக்கப்பூர்வமாக இருக்கும். பார்க்கும்போது அவ்வளோ அழகாக விவசாயம் பண்ணி கால பருவநிலைக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு பயிராக மாற்றி மாற்றி போடுவார். 3 காலங்கள் பருவநிலை மாறும் இல்லையா? ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ திட்டமிடலோடு அந்த விவசாயத்தை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு குறிப்பிட்ட காலம் போனதுக்கப்புறம் அவரை சுற்றி இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் எல்லாமே பயிரிடுவது கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி வைக்கப்பட்டு பூரா லேண்டாக ப்ரொமோட் பண்ணி அதெல்லாமே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவருடைய நிலம் மட்டும் இருக்குது. அப்போ எல்லாரும் கேட்குறாங்க, உன்னுடைய நிலம் மட்டும் எனக்கு இடைஞ்சலாக இருக்குது, அந்த நிலத்தை எங்களுக்கு கொடுத்துரு, எவ்வளோ வேணாலும் பணம் வாங்கி அப்படின்னு. அன்றைய காலகட்டத்தில் அவர் சரின்னு சொல்லியிருந்தா, அன்றைய காலகட்டத்தில் அந்த நிலம் எவ்வளவு போயிருக்குன்னா ஒரு 10,000 15,000 அப்படிங்கிற அந்த விளைவில் தான் அந்த நிலம் விற்கப்பட்டிருக்கும். ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த விளைநிலம் நீங்கள் விற்றுக்குங்க, ஆனால் அது என்னுடைய விளைநிலத்தை, என்னுடைய நிலத்தை நீங்கள் விலைக்கு கேட்காதீங்க, உங்கள் நிலத்தை நீங்கள் விற்றுக்குங்க, நீங்கள் என்ன வேணாலும் பில்டிங் கட்டிங்க, விவசாயம் பண்ணி என்ன பண்ணுங்க, நான் தரமாட்டேன், இந்த நிலத்தை கொடுத்த அடுத்த செகண்ட் என் உயிர் விட்டதுக்கு சமம் அப்படிங்கிறாரு. அப்போ எந்த அளவுக்கு அந்த விவசாயத்தை அவர் நேசிச்சிருக்காரு அப்படின்னு பாருங்க. இப்படியே ஒரு குறிப்பிட்ட காலம் போது அவர்கிட்ட நிறைய பேர் சொந்தக்காரங்க வைக்க எல்லாமே சொல்றாங்கப்பா, நிலத்தை கொடுத்துருப்பா, எதுக்குப்பா அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா திருப்பி மழை காலங்கள் முடிஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, பக்கத்தில் இருக்கக்கூடிய கேணியில் நான் விவசாயம் பண்ண போகிறேன், எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க, ரொம்பலாம் வேணாம், ஒரு நாளைக்கு ஒரு 2 ஹவர் 3 ஹவர் தண்ணி கொடுங்க போதும் வாரத்தில் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. பணம் கொடுத்து தான் பண்ணுறாரு. பட் பெருசாக அவருக்கு அந்த நிலத்துல ப்ராஃபிட் கிடையாது. ஆனால் அந்த நிலத்தை சும்மாவே போடக்கூடாது, அது எப்பயுமே பசுமையாக இருக்கணும், அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய மண் எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் பயங்கர உறுதியாக இருந்தார். ஆனால் அவருக்கு ஒரு வைராக்கியம் அப்படின்னா, தன் நிலத்தை சுற்றி இருக்கக்கூடிய நிலங்கள் எல்லாமே வீணாக போனாலும் பரவாயில்ல, தன்னுடைய நிலம் ஆரோக்கியமாக இருக்கணும், அவங்க எப்படி வேணாலும் அவங்க நிலத்தை விற்றுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காரு. ஆனால் விவசாயத்தின் மீது பயங்கர ஈடுபாடு. மற்ற நிலமெல்லாம் வீணாக போகுதுங்கிற ஒரு மனசுக்குள்ள கில்டியாக ரொம்ப வருத்தப்பட்டாலும் எஞ்சி இருக்கக்கூடிய தன்னுடைய நிலமாவது
எப்பயுமே ஒரு வந்து பசுமையாக இருக்கணும் அப்படிங்கிற வைராக்கியத்தோடு இருக்காரு. அதில் வந்து எப்பயுமே ஒரு செயற்கை உரம் போடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு வைராக்கியத்தோட விவசாயம் பண்ணிட்டு வரக்கூடிய நபர். காலங்கள் கடக்க கடக்க ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் போடுறாங்க, மிரட்டல் விடுறாங்க. அவர் எதுக்குமே அஞ்சினதே கிடையாது. மன உறுதியோட அந்த நிலத்தை வந்து பண்ணார். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மறுபடியும் என்ன ஆகுதுன்னா, சுற்றி எல்லாமே பில்டிங்காக மாறிடுது. அந்த நிலத்தை சுற்றி நிறைய பில்டிங் வருது. இவருடைய இடம் மட்டும் நல்லா பசுமையாகவே இருக்குது. எப்பயுமே பார்க்கும்போது பசுமையாக இருக்குது. அந்த பக்கம் ரோட்டில் நடந்து போகும்போது சரி, புதுசாக பில்டிங் கட்டக்கூடியவும் சரி, பார்க்கும்போது இடம் வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப பசுமையாக இருக்குது, நல்லா இருக்குது. இந்த இடத்த வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு அவங்களும், அந்த புதுசாக வீடு குடியேறி வர்றாங்களோ அவங்களும் கேட்குறாங்க, ஐயா அந்த இடத்த எங்களுக்கு கொடுத்துருங்கய்யா, எவ்வளோ காசு வேணாலும் தர்றோம், பார்க்க நல்லா இருக்குது, நீங்கள் விவசாயம் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் விவசாயம் பண்ணிக்கங்க, அந்த இடத்த கொடுத்துருங்க அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, நான் கொடுக்க மாட்டேன், என் உயிரே போகும் வரை நான் அந்த நிலத்தை வந்து சும்மா கொடுக்க மாட்டேன், நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன். எவ்வளோ பணம் வந்தாலும் நான் பணத்துக்காக இந்த நிலத்தை நான் வந்து பாடுபட்டு நான் உழுது இவ்வளோ தூரத்துக்கு நான் பக்குவப்படுத்தி வைக்கல. எனக்கு விவசாயத்தின் மீது வந்து பற்று அதிகம். அதனால் வந்து இந்த நிலத்தை வந்து நான் விற்க ஐடியாவே இல்லை, தயவு செஞ்சு யாரும் கேட்காதீங்க அப்படின்னு இருவரை குப்பி எல்லார்கிட்டையும் வந்து கேட்குறவன்ட்டு சொல்லியிருக்காரு. மறுபடியும் இன்னும் பல ஆண்டுகள் போகுது. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு இறக்கும் தருவாயில் வந்து அவருடைய நிலைமை தள்ளப்படுகிறது. காலம் கடக்க கடக்க ஒரு முதிர்ந்த வயது வரும்போது அவர் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் போகுது. அவருக்கு நினைப்பு என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் அந்த நிலத்தை யார் பாதுகாக்க போறா, எப்படி விவசாயம் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு இயக்கம் தான். அந்த முழுக்க முழுக்க அவருடைய விவசாயத்தை பற்றி தான் அந்த எண்ணம் இருந்தது. கடைசி காலம் அப்படிங்கும்போது மழை இல்லை, சுற்றி வறண்டதாக இருக்குது, சுத்தமாக மழையே கிடையாது. ஆனால் எப்படியாவது அந்த நிலத்தை வந்து விவசாயம் பண்ணியே தீரணுங்கிற அந்த வைராக்கியம் அவர் மனசுலேயே இருந்தது. படுத்த படுக்கையாக இருந்தால் கூட அவர் நினப்பு எல்லாமே அந்த நிலத்தையோட மேலே தான் இருந்தது. அவருக்கு அந்த மனசு வந்து மறுபடியும் அந்த இறக்கும் தருவாயில் கூட அவர் கேட்குறாங்க, ஐயா நீங்கள் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறீங்க, தயவு செஞ்சு அந்த இடத்த இப்பயாவது கொடுத்துருங்க, உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு கேட்குறாங்க. நான் இன்னும் எவ்வளோ பணம் வேணாலும் தரேன். அதாவது 5000 10,000 அந்த நிலத்தோட விலை பேசினவங்க இப்போ வந்து லட்சக்கணக்கில் கேட்குறாங்க. அப்போ அவர் செழிப்பாக அந்த இடத்த, அந்த பூமியை வந்து வச்சதுனால தான் நாளுக்கு நாள் வந்து அதனுடைய விலை மதிப்பு வந்து அதிகமாகிட்டே போகுது. 5000 10,000 கேட்டவங்க இன்னைக்கு லட்சக்கணக்கில் கேட்குறாங்க, அந்த இடத்த கொடுங்க, நாங்கள் அதை தொடர்ந்து அந்த விவசாயத்தை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அவர் இறந்துடுறாரு. இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சொந்தக்காரங்களாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் சொந்தக்காரங்க அவரை பற்றி எதையுமே கண்டுக்கலை. ஆனால் அவர் இறந்துட்டாரு, அந்த இடத்தோடைய விலை வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்த எப்படியாவது கைப்பற்றணும், அது நல்ல ரேட்டுக்கு வித்தரலாம் அப்படின்னுங்கிற எண்ணத்தில் அந்த உறவுகள் எல்லாம் வந்து கூடுறாங்க அவர் இறந்ததுக்கப்புறம். இந்த எலும்பு இல்லாத நாக்கு 2 பக்கம் பேசுன்னு சொல்லுவாங்களே, எப்படி வேணாலும் பேசுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி உறவுகள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல் வந்து அந்த சுற்றி இருக்கக்கூடிய கடைகள், கம்பெனிகள், அந்த வீடுகளுக்காரவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, அவர் வந்து எனக்கு தான் அந்த இடத்த கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாரு சாகிறதுக்கு முன்னாடி, எனக்கு முடியாத காலத்தில் வந்து நீங்கள் இடத்த வாங்கிக்கோங்கன்னு சொன்னார், நான் அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த எலும்புலாத நாக்கு பேசலையா, அந்த மாதிரி வந்து ஆளாளுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் சொந்தக்காரங்க ஒரு திட்டம் போட்டாங்க, சரி யார் நல்ல வேலைக்கு கேட்குறாங்களோ அவங்களை விற்றுட்டு நம்ம செட்டில் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு தருவாயில் போயிட்டாங்க. ஸோ மனிதர்களுடைய மனநிலை இப்படி தான். ஒருத்தர் நல்லா இருக்கும்போது அவனை எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. அவன் இறந்துட்டான், அவன் வச்சிருக்க பொருளுக்கு வந்து மதிப்பு அதிகம் அப்படின்னா நிறைய உறவுகள் வந்து கூடுவது வழக்கம். இந்த கதையிலேருந்து ஒரு விஷயம் நான் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திறமைகள் இருக்கும், அந்த திறமைகள் என்னங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த திறமையை உதாசீனப்படுத்துறதுக்கு உங்களை சுற்றி 1000 பேர் இருப்பாங்க. தட்டி கொடுக்குறவங்க ஒரு சில பேர் மட்டும்தான் இருப்பாங்க. அந்த தட்டி கொடுக்குறவங்க முகம் தெரிஞ்சவங்களா இருக்கலாம், தெரியாதவங்களா இருக்கலாம். உறவுக்காரங்களோட வெளியில் இருக்கவங்க தான் உங்களை அதிகமாக தட்டி கொடுப்பாங்க. அதனால் உங்களுடைய திறமை என்னங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி அதை நாளுக்கு நாள் வளர ஆரம்பிங்க. ஆரம்பத்தில் தடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, அதை பண்ணாதீங்க, இதை பண்ணாதீங்க, சரியில்லை, பெருசாக சம்பாதிக்க முடியாது, அதில் போக முடியாது, இதில் போக முடியாது, பணம் வேஸ்ட் ஆயிரும், வாழ்க்கை வேஸ்ட் ஆகிடும் அப்படிங்கிற இந்த கெட்ட எண்ணத்தோடு வந்து நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நாளுக்கு நாள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுடைய எங்கே போய் உங்களுடைய இலக்கு எங்கே போய் தொடர்ந்து ஆசைப்படுறீங்களோ நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு நாள் வெற்றி பெறலாம். இந்த விவசாயம் மாதிரி அந்த நிலத்தை எப்படி பாதுகாத்து அதோடைய பெரிய ஒரு அமௌண்ட் வர்ற வரைக்கும் அவர் பாதுகாத்து வரோம். பட் அந்த அமௌண்ட்டில் அவருக்கு உடன்பாடு இல்லை. பட் அந்த இடத்த வந்து அவ்வளோ தூரத்துக்கு ஆனஸ்ட்டாக வச்சுருந்தாரு. அதனுடைய விலை வந்து நாளுக்கு நாள் உயர்ந்துச்சு. அதே போல் உங்களுடைய திறமைக்கு கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றி நீங்கள் எதிர்பார்த்த விட அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறதா இந்த கதை சொல்ல வருது. இதே போல் இன்னொரு கதையில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சந்திரு. நன்றி, வணக்கம்.